ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 41 பார்ட் 1. ஓபன் பண்ணா கென்பச்சி கூட நடந்த முரட்டத்தனமான சண்டையில இச்சுகோ மயங்கிட்டான். அதுக்கப்புறம் இப்பதான் பொறுமையா கண்ணை திறந்து நான் எங்க இருக்கேன், நான் நல்லா இருக்கணும், நான் செத்துட்டனோ அப்படின்ட்டு ஒரு குழப்பத்தோட எந்திரிப்பான். அந்த டைம் யுருயிச்சி எங்க வருமா, நீங்க தான் என்னைய காப்பாத்துனீங்களா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூமா. நீ தேங்க்ஸ் எனக்கு சொல்றதுக்கு பதிலா உனக்கே நீ சொல்லிக்க, ஏன்னா உன்னோட வில் பவரால தான் நீ இப்போ உயிரோட இருக்க, இல்லைன்னா உன்னோட கொடூரமான காயத்துக்கு நீ எப்பவோ செத்துருக்கணும்னு சொல்லும். எது காயமானு சொல்லி சண்டை போட்டானுங்கள அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். அப்புறம் தான் அவனுக்கே ஞாபகம் வருது, ஆமால அவன் கத்திய விட்டு என்னைய கிண்டுன்னு கிண்டிட்டான்ல, ஐயோ அம்மான்னு சொல்லி பதட்டப்பட்டு எந்திரிப்பான். வயிற்றுல போட்டிருந்த பேண்டேஜ்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். யுருயிச்சி பச்சையா திட்டும், ஆட கூறு கட்டவனே, காயம் பட்டா அந்த காயம் ஆடுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும், இப்படி அடிச்சு புடிச்செல்லாம் எந்திரிக்க கூடாது, உனக்கு என்ன லைட்டா கீரலா விழுந்துருக்குது, உன்னைய கண்டம் பண்ணிட்டு போயிருக்கான், அதனால கொஞ்சம் கம்முன்னு இருக்க சொல்லும். ஆனா அவனுக்கு என்ன பீதினா, அங்க சேடு ஆபத்துல இருக்கான், ஏன்னா கடைசி அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் பயங்கரமா கம்மியாயிருச்சுல்ல, அதனால நான் எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும்னு எந்திரிப்பான். உடனே அவனை ஒரே அமுக்கி முதல்ல அமைதியா இருறா, சேடுக்கு ஒன்னாகல, அவன் நல்லா தான் இருக்கான், அவனை நினைச்சு நீ கவலைப்படாதன்னு. அப்ப மத்தவங்க நிலைமை என்னாச்சுன்னு கேட்டா, ஒரிஹிமே இஷிடா ரொம்ப ரொம்ப லக்கியாமா, ஏன்னா அவங்க கிட்ட சண்டை போட வந்த ஆளுங்க அப்படி எல்லாம் டமி பீஸுங்க, அதனால ஈஸியாவே சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாங்க. சேடுக்கு அப்படி அமையல, பட் அதுக்காக அவன் சாகல, உயிரோட தான் இருக்கான். ஒரிஹிமேவுக்கும் இஷிடாவுக்கும் பாடியில இன்னும் ஒரு ஸ்கிராட்ச் கூட ஆகல, அதனால அவங்கள பத்தி கவலைப்படாம முதல்ல உன் பாடியை சரி பண்ணு, அப்பதான் இனி அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நல்ல விதமா உன்னால போய் சண்டை போட முடியும், இல்லைன்னா நோஞ்சாம்பாடியோட சண்டை போட்டு நீயும் செத்து போயிருவேன். சரி, இனி இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி இந்த பேரியருக்குள்ளேயே இரு, அப்பந்தான் நீ சேஃபா இருப்ப. அப்புறம் உன் பாடியில பாதி ஆர்கன்ஸ் பயங்கரமா டேமேஜ் ஆயிருச்சு, நீ இதை மட்டும் உன்னோட செஸ்ட்ல வைக்கல, உன்னோட பாடி பாதியா போயிருக்கும் அப்படின்ட்டு அந்த மாஸ்க் எடுத்து காமிக்கும். ஏன்னா அதை நம்ம பையன் நெஞ்சில தானே வச்சிருந்தான். யுரிச்சிக்கு இப்ப அதான் ஷாக்கு, இதை எப்படி இவ்வளவு நேரம் வச்சுக்கிட்டு சுத்தனான்னு. இப்ப இதுல என்ன காமெடினா, இச்சுகோக்கே அந்த விஷயம் தெரியல, நான் அதை வச்சிருந்தேனான்னு கேட்பானா, என்னடா இப்படி கேட்கிற, உனக்கே தெரியாதான்னு கேட்டா அவனுக்கு நிஜமாவே தெரியல. அது மட்டும் இல்லாம ரெஞ்சி கூட சண்டை போடும்போது கூட இது இவனை காப்பாத்தின மாதிரியே இவனுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சாமா, அதனால தான் இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி அந்த டைம் வச்சிருந்தான், அதாவது லக்கின்னு சொல்லி. அப்ப அந்த ஹனட்டாரோ இருக்கான்ல, அவன் இந்த மாஸ்க புடுங்கி, இச்சுகோ இனி இந்த மாஸ்க் உங்களுக்கு வேண்டாம், இந்த மாஸ்க் ஒரு கெட்ட சகுனம் மாதிரி அப்படி இப்படின்னு, இல்ல இது இருந்ததுனால தான் ரெஞ்சி கூட சண்டை போட்டு நான் ஜெயிச்சிட்டேமா, அதாவது அதை ஒரு லக்கி சாமுன்னு சொல்லுவானா. பட் ஹனட்டாரோ இல்ல இதை நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்க ட்ரைனேஜ்ல தூக்கி வீசி இருப்பான். இந்த மேட்டரை சொல்லும் போது யுரிச்சி அப்படியே ஒரு மாதிரி லுக்கூடும். அட அதுக்கு ஹனட்டாரோ யாருன்னு தெரியாதுல்ல, அட அவன் இங்க உள்ளவன் தான், ஸ்குவாடு 4 சேர்ந்தவன், சொல்ல போனா நமக்கு எனிமி தான், ஆனா ரொம்ப நல்லவன். ரெஞ்சி கூட சண்டை போட்டு எனக்கு பயங்கரமா காயம் ஆனப்போ அவன் தான் ஹெல்ப் பண்ணி பாடியில இருக்க காயத்தை எல்லாத்தையுமே சரி பண்ணான். இப்ப அதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல, இந்த மாஸ்க் எப்படி என்கிட்ட வந்துச்சு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என்கிட்ட இருந்து புடுங்கி இதை ட்ரைனேஜுக்குள்ள வீசினான், இது வேற ஏதாச்சும் மாஸ்கா இருக்குமோன்னு அவனுக்கு டவுட். உன்னை யுரிச்சு நீ அதை பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம், நான் வேணா இதை வச்சுக்கிறேன்னு சொல்லும். அதெல்லாம் எதுக்கு, அதான் திருப்பி என்கிட்டயே வந்துருச்சுல்ல, நானே பாத்துக்கிறேன்பா. ஆனா யுரிச்சி பயங்கர காண்டாயி, குடுன்னா குடுக்கணும், தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காதன்னு சொல்லுமா. நம்மளும் பயந்து போய் மன்னிச்சிருங்க ஐயா, இந்தாங்க இந்த மாஸ்க நீங்களே வச்சிருங்கன்னு கொடுத்துருவான். அது பார்த்துட்டு நான் இதை பாசிபிளா இல்லையான்னு நினைச்சேன், ஆனா நடந்துருச்சு அப்படின்ட்டு அந்த மாஸ்க பார்த்து சொல்லிட்டு, நான் இதை இனி யாரு கைக்கும் கிடைக்காம சேஃபா பாத்துக்கணும்னு சொல்லும். அதுக்கப்புறம் நம்ம இச்சுகோ யுரிச்சிய பாராட்டி தள்ளுவான், ஏன்னா அது இந்த ஃபார்ம்ல இருக்கும் போதே நம்ம பையில தூக்கிட்டு வந்திருக்குது இல்ல, அதுதான் வேற லெவலுன்னு பாராட்டி தள்ளுவான். அது ஆக்சுவலா அதோட ஒரிஜினல் ஃபார்ம்ல தான் தூக்கிட்டு வந்திருக்கும், இந்த கேட் ஃபார்ம்ல தூக்கிட்டு வந்திருக்காது. நம்ம பையன் ஷாக் ஆயிருவான், அப்படி என்ன ஒரிஜினல் உருவம்னு. இது வரைக்கும் அதோட ஒரிஜினல் உருவத்தை நம்ம பையன்கிட்டயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையும் காமிச்சதே இல்லை. உங்களுக்காண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இதுக்கப்புறமும் நான் மறைச்சு என்ன பண்ண போறேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு உருவத்தை மாத்தும். பார்த்தா அது ஒரு பொண்ணு. நம்ம பைய பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிருவான். இவன் மட்டும் இல்ல, இந்த மாதிரி அவ கேட் ஃபார்ம்ல இருந்து நார்மல் ஃபார்முக்கு மாறும்போது எல்லாருமே இந்த மாதிரி ஷாக்கா தான் பார்ப்பாங்களாமா. அவன் ஷாக் ஆறது வேற விஷயத்துக்காக, அவ சொல்றது வேற விஷயத்துக்காக. சரி பேசிட்டு டக்குன்னு ஏதாச்சும் ட்ரெஸ்ஸை போட்டு வருவான்னு பார்த்தா அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு, உன்னை நான் இப்படி தான் தூக்கிட்டு வந்தேன் அப்படி தான் தூக்கிட்டு வந்தேன்னு நம்ம பையன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாளா. உடனே அவன் ஐயோ ஏதாச்சும் துணியை போட்டு பேசுன்னு கதறுவான். ஆக்சுவலா அவ பூனையா இருக்கும் போது எந்த ட்ரெஸ்ஸுமே போட்டிருக்க மாட்டான்ல, சோ அதே நினப்புல மறந்துட்டான். அப்புறம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கொஞ்சம் எசக பசகா பேசுவா. அட வாய மூடுமா அப்படின்ட்டு பார்த்தா மறுபடியும் அறகுறையா தான் ட்ரெஸ்ஸை போட்டு நின்றுட்டு இருப்பான். ஐயோ பேண்ட்டை போடு, எனக்கு கத்தி கத்தி காயம்லாம் வலியுது அப்படின்ட்டு கதர்ன ஒன்னதான் சரின்ட்டு பேண்ட்டை போட்டுக்குவா. இதுல இன்னொரு
இன்னொரு விஷயம் என்னன்னா இவளுக்கு இப்படி ஃபுல்லா Dress போட்டு கவர் பண்றதே அன்கம்ஃபர்டபுளா இருக்குதாமா. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டிக் மாதிரி ஒன்ன காட்டுவான். இதை யூஸ் பண்ணி தான் பறந்தே நம்மால காப்பாத்தி தூக்கிட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி இன்னொன்னு இந்த சோல் சொசைட்டில கிடையவே கிடையாது. இது ஒன் அண்ட் ஒன்லி பீஸ், ரொம்ப ரேர் ஆனது, வேல்யூபிள் ஆனது. நம்ம பயிலுக்கு அதான் ஒண்ணும் புரியல. இது எப்படி இவகிட்ட வந்துச்சு? அது மட்டும் இல்லாம அவ நினைச்சப்ப அவளோட உருவத்தை மாத்திக்கிறான், காயத்தை வேகமா சரி பண்றான். இந்த மாதிரி வித்தியாசமான வேல்யூபிளான ஐட்டம்லாம் வச்சிருக்கான். மொத்தத்துல நீ யாரு அப்படின்னு கேட்டோன்னே அவ ஏதோ சொல்ல வருவா. அந்த டைம் பயங்கரமா இவங்களால ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷரை ஃபீல் பண்ண முடியும். இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷர் அந்த ஒயிட் டவர் கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு அவன் வந்துட்டான்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணலான்னு ஒரு டிஸ்கஷன் கூட பண்ணாம உடனே இச்சுக்கோ அடிச்சு புரண்டு ஓடுவான். அவ எவ்வளோ சொல்லுவா வேண்டாம் வேண்டான்னு, கேட்க மாட்டான். ஏன்னா காஞ்சுவும் ஹனட்டாராவும் அங்கதான் போயிருக்கானுங்க. இப்ப இவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தானா அவனுக்கு செத்துருவானுங்க. இந்த கண்டிஷன்ல உன்னால அப்படி என்ன பண்ண முடியும்னு கேட்டா, அப்ப இவனை விட்டு அவனை காப்பாத்த வேற யார் இருக்கா? நான் தான் பண்ணி ஆகணும்னு அந்த ஆர்டிஃபெக்டை யூஸ் பண்ணி ரெக்கைய வர வச்சு அங்க இருந்து பறந்து போயிடுவான். யுரிச்சி வண்டியா திட்டுவா, மூலகட்ட முட்டாப்பைய போய் செருப்படி தான் வாங்க போறான்னு. அதே நேரம் இங்க காஞ்சு பாத்தீங்கன்னா பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனால முடிஞ்ச எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டான். ஒன்னு வேலைக்கு ஆகல. அந்த டைம் பியாக்குயா குச்சிகையால ஒரு ஃபெயிண்டான ஸ்பிரிச்சுவல் பவர் ஒன்னு இந்த ஷிஷின்ரோவை நோக்கி வரதை அவனால ஃபீல் பண்ண முடியுது. இங்க காஞ்சு வேற முக்கிட்டு இருக்கானா, அதை பார்த்த ரூக்கியா அவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லி அவன்கிட்ட ஓடி போக ட்ரை பண்ணுவா. ஆனா ஹனட்டாரோ விட மாட்டான். அது மட்டும் இல்லாம அவளால அவளோட முழு எனர்ஜியை யூஸ் பண்ண முடியல. ஒத்துன்னு விழுந்துருவா. செல்லுலயே இவளை இருக்க வச்சு அவ பாடியை மொத்தமா வீக் ஆகிட்டானுங்க. அதனாலதான் அவளால ஒழுங்கா நிக்க கூட முடியல. இப்ப அவளுக்கு என்ன கவலைன்னா, காஞ்சு என்ன முக்கனால அவனை எதிர்த்து சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது, செத்துருவான். எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. இப்ப காஞ்சுக்கு அவனை பார்க்க பீதி தான் ஆகுது. ஏன்னா அவனுக்குள்ள எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு இங்க இருந்தே அவனால ஃபீல் பண்ண முடியுது. மத்த டம்மி பீஸ்னா பரவாயில்ல, ஆனா இவனை மாதிரி சுப்பீரியருக்கு எதிராலாம் இவன் ட்ரிக்ஸ் வேலைக்கே ஆகாது. இப்ப இல்ல நான் எப்பவும் முடியாது, ஒரு கை பாத்துறேன்னு சொல்லிட்டு சில்லி பெப்பர் பாம பியாக்குயா குச்சிக்கு மேல போட வருவான். இந்த சேட்டை எல்லாம் தேவைதானா? சரி போட்டுவான்னு பார்த்தா சடனா அவன் பின்னாடி நின்றுட்டு இருப்பான். ஐயோன்னு பீதியில இருக்கும் போதே என் கத்திய வச்செல்லாம் உன்ன மாதிரி ஆளுகளை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கையில வெட்டுப்பட்டு ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும். ஆனா குச்சிக்கு எப்ப வந்து அட்டாக் பண்ணானே தெரியல. ரூக்கியா பார்த்துட்டு பேய் அடிச்ச மாதிரி இழுக்கூட்டு இருப்பான். ஆத்தாடி நீ அடுத்து என்னென்ன பண்ண போறானோன்னு. சரி இப்படியே எல்லாத்துக்கும் வெட்டா விழப்போதா, இல்ல அதுக்குள்ள ஹீரோ மாதிரி இச்சுகோ வந்து எல்லாத்தையும் காப்பாத்த போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.